சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். தமிழ் தேசியம் பேசக்கூடிய திரு விஜய் அவர்கள் ஏன் திரு பிரபாகரன் அவர்களோட புகைப்படத்தையோ இல்லை அவர்களோட சிலையோ எங்கேயுமே அவர் இங்கே திறக்கல, ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல? செயல் மட்டுமே எனக்கு பிடிக்கும், அந்த செயலே என்னை அடையாளப்படுத்தும் என்கிற தத்துவ வழிகளில் வழிநடத்தி கொண்டிருக்கிறவர். திரு விஜய் அவர்களை போய் சந்திச்சிங்க, அவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னார், நீங்கள் அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? நீங்கள் ஒரு செடியை ஒரு பரிசாக கொடுத்ததை நான் பார்த்தேன் அந்த புகைப்படத்தில். அவர் என்ன அப்படி சொன்னார் உங்களுக்கு? இக்கட்டான சூழல் கட்சி கரூர் பிரச்சனைக்கு பிறகு முடங்கியிருந்த நேரத்தில் முதல் ஆளாக யார் குற்றவாளிகள், யார் துரோகிகள், யார் எதிரிகள் என்பதை பெயரை சொல்லி அடையாளப்படுத்தி ரொம்ப மகிழ்ச்சியாக மனிதநேயமிக்கவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பரிதாபப்பட்ட காலங்கள் தான் கரூர் காலம். தலைவர் முடங்கியிருக்கவில்லை, ஆலோசிக்கிறார், அமைதியாக இருந்து யோசிக்கிறார். உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போகிறதோ அதை சொன்னாங்களா? நான் பொறுப்புக்காக பணியாற்றப் போகிறேன். என் தலைவனின் மரியாதைக்காக கடைக்கோடியில் பிறந்த ஒருவனை, ஆடு மாடுகளை மேய்த்து அல்லோகலப்பட்டு கொண்டிருக்கிற சாதாரண மெல்லிய தேகம் கொண்ட ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவனை, இந்த தேசமே விடுதலை பெற வேண்டும், குறிப்பாக தமிழர்களுக்கான விடுதலையை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக களமாடிய நான் சந்தனக்காட்டில் சங்கமித்ததைப் போல தாவேகா காட்டிலும் இப்பொழுது சங்கமிக்க தொடங்கியிருக்கிறேன் என்றால் அது ஆயுதப்போர், இது அறிவாயுதம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவை சேர்ந்த திரு முகில் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தாவேகாவில் இணைஞ்சிருக்கீங்க, செய்திகள்லாம் வந்துச்சு, புகைப்படம்லாம் வந்துச்சு. என் கேள்வி என்னன்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் நீங்கள் பயணித்தது இல்லை, தாவேகாவில் சேரணும், அந்த கட்சியில் போய் பயணிக்கணுன்ற அந்த ஆர்வம் உங்களுக்கு ஏன் வந்துச்சு? தமிழீழ தாயகத்தின் தேசிய கொடியாம் சிவப்பும் மஞ்சளும் பொறித்த கொடி புலி பாய்ச்சலில் இருக்கும். தாவேகா கொடி அதே மஞ்சளும் சிவப்பும் கலந்த கலவையாக யானைகள் வெற்றி மாலை சூடும். களத்தில் நின்று தாயகத்தை மீட்பதற்காக கணக்கில் அடங்கானோர் களத்து போராளிகளாயிருந்து கண்ணுறங்குகிற காலடியில் காந்தல் மலரை சூடுவார்கள். இங்கே வெற்றி மலராம் வாகை மலரை சூடி இருக்கிறது வெற்றி கழகத்தின் கொடி. அதனால் ஒரு ஈர்ப்பு எனக்கு வந்தது. அதோடு மட்டுமல்ல, தனது சொந்த உழைப்பால் உழைத்து முன்னேறி எவனிடமும் உண்டியல் குலுக்காமல், திரள் நிதி வாங்காமல், கொள்ளையடிக்காமல் சுயம்புவாக தோன்றிய தலைவன், சுயமாக உழைத்த தலைவன், தமிழர்களுக்காக இன்றைக்கு இல்லை, மனிதர்களுக்காக, அதுவும் இல்லை, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற மாபெரும் வள்ளுவனின் தத்துவத்தை நல்லுலகிற்கு வழங்கி தந்திருக்கிற, நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எதிர்காலத்தின் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பால்பன் திட்டம் 33 ஆண்டுகளுக்கு முன்பு உருவான திட்டம். குழந்தை பிறந்து பால் கொடுக்க முடியாமல் வறுமையில் வாடிய தாயின் கனவை உருவாக்கியும், நான் இருக்கிறேன் பாலும் பண்ணும் கொடுப்பதற்கு என்று குழந்தைகளை எப்படி செஞ்சோலையில் அரவணைத்தானோ என் தலைவன், தேசிய தலைவன், அடுத்ததொரு தலைவனை நான் அந்த பார்வையிலிருந்து பார்க்கிறேன். ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு பால்பன் திட்டம் வழங்கிய மகத்தான தலைவன் விஜய். ஆகையால் தமிழக வெற்றி கழகம் என்னை ஈர்த்திருக்கிறது. நான் அரசியல் போர் நடத்தவல்ல, தலைவன் நடத்துகிற அக்கிரமத்தை எதிர்க்கிற போரில் முதல் கள பணியாளராக முன்னாடி நின்று நெஞ்சை நிமிர்த்தி எதிரிகளை வீழ்த்துவதற்கான களத்தை தலைவர் உருவாக்குகிற போது களமாட காத்திருக்கிறேன். கண்டிப்பாக. நீங்கள் மேதக திரு பிரபாகரன் அவர்களோட திரு விஜய் அவர்களை ஒப்பிட்டு பேசியிருக்கீங்க. அப்படி சொல்லலை. ஓகே. தலைவர் என்பவர் மாபெரும் புரட்சியாளர், தமிழ்நாட்டின் தலைவர் மட்டுமல்ல, மனிதர்களின் தலைவர், மகத்தான தலைவர் விஜய். புரட்சிக்கும், ஆயுத புரட்சிக்கும், அறிவாயுத புரட்சிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நான் என் தேசிய தலைவனை அறிவாயுத புரட்சியாகவும் ஆயுத புரட்சியாகவும் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில்
மக்கள் திரட்சியையும் மனதை வென்றவனையும் நான் பார்க்கிறேன். தாவேக்கால வந்து கொள்கை தலைவர்களாக ஒரு 5 பேரை வச்சிருக்காங்க. ம். அங்கே வந்து தமிழ் தேசியம் பேசக்கூடிய திரு விஜய் அவர்கள் ஏன் திரு பிரபாகரன் அவர்களோட புகைப்படத்தையோ இல்லை அவர்களோட சிலையோ எங்கேயுமே அவர் இன்னைக்கு திறக்கல, ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல? செயல் மட்டுமே எனக்கு பிடிக்கும், அந்த செயலே என்னை அடையாளப்படுத்தும் என்கிற தத்துவ வழிகளில் வழிநடத்தி கொண்டிருக்கிறவர். நீங்கள் கேள்வி வைக்கலாம், ஏன் சுபாஷ் சந்திரபோஸ் படத்தை வைக்கவில்லை, ஏன் நெல்சன் மண்டேலா படத்தை வைக்கவில்லை, ஏன் காரல் மார்க்ஸ் படத்தை வைக்கவில்லை? அவருடைய சித்தாந்தங்களை உள்வாங்கி கொண்டிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். அப்படித்தான் என் தேசிய தலைவனுடைய சித்தாந்தங்களை உள்வாங்கியிருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். அவருடைய அரசியல் கொள்கையில் வந்து தமிழ் தேசியம் இருக்குது திரு விஜய் அவர்களோட. இதுவரை தமிழ் தேசியம் பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவர் எங்கே பேசியிருக்கார்? முதவே சொல்லிட்டேன், செயல் மட்டுமே எனக்கு பேசிதான் நடைமுறைப்படுத்தப்படுவதில்லை. என் தலைவனை உருவாக்கிய தலைவன் எம்ஜிஆர் அவர்கள் எந்த கொள்கை பிரகடனத்தையும் அறிவித்துவிட்டு இயக்கத்தை காணவில்லை. 1972 74 பாண்டிச்சேரியில் ஒரு பறைசாற்றும் விதமாக முதலமைச்சர் கனவை எட்டி பிடித்தார்கள் மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள். 1977 தமிழ்நாட்டின் அரசியல் தளத்தை புரட்டி போட்டவர், எந்த கொள்கையும் சொல்லாத தலைவன் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் ஒரு கொள்கை தலைவர்களின் வழிகாட்டுதலோடு, கொள்கை நெறிமுறையோடு, கோட்பாட்டோடு ஒரு சரியான திசையை நோக்கி பயணிக்க தொடங்கியிருக்கிறார் எனது தலைவர் விஜய். திரு விஜய் அவர்களை போய் சந்திச்சிங்க, அவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னார், நீங்கள் அவர்கிட்ட என்ன சொன்னீங்க? நீங்கள் வந்து ஒரு செடியை வந்து ஒரு பரிசாக கொடுத்ததை நான் பார்த்தேன் அந்த புகைப்படத்தில். அவர் என்ன அப்படி சொன்னார் உங்கள்கிட்ட? கடந்த 20 நாட்களாகவே என் ஊரிலிருந்து வரவழைக்கப்பட்ட சந்தன கன்று 4 கொண்டு வந்த இடத்தில் ஒரு கன்றை மட்டுமே கொடுத்தால் போதும் என்று என் ஆரியூர் இளவல் ராஜ்மோகன் அவர்களின் அன்பு கட்டளையை ஏற்று ஒரு கன்றை மட்டுமே நான் தலைவரிடத்திலே கொடுத்தேன். அது இலவசம் அல்ல. எதிர்காலத்தில் அந்த கன்று மரமாகி வளர்கிற போது என் கழகத்தையும் அது வளர்க்கும் என்ற அடிப்படையில் கொடுத்திருக்கிறேன். ஒன்று, தலைவர் பெருசாக என்கிட்ட எந்த கோரிக்கையும் வைக்கல, ஒரே ஒரு உடையும் சொன்னாங்க. நான் என்ன நினைக்கிறேனோ அதை பேசிடுறேன். இக்கட்டான சூழல் கட்சி கரூர் பிரச்சனைக்கு பிறகு முடங்கியிருந்த நேரத்தில் முதல் ஆளாக வந்து யார் குற்றவாளிகள், யார் துரோகிகள், யார் எதிரிகள் என்பதை பெயரை சொல்லி அடையாளப்படுத்தி இருக்கிறீர்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் வந்ததும் அந்த மகிழ்ச்சியாக இருக்குது. மிக சிறப்பாக நீங்கள் வேலை செய்வீங்கன்னு நம்பிக்கையில் நான் உங்களை அழைச்சிருக்கேன். அவர் அந்த சந்தித்த தருணம் உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு? காலில் ஏற்பட்ட வியர்வை துளிகள் கூட தரையில் கண்ணீராய் தெரியும். நான் கலங்கிதான் உள்ளே சென்றேன். ஏனென்றால் கடல் அலைகள் தாளாட்டுகிற சூழலில் கண்ணுக்கு எட்டிய தூரம் கடல் எல்லைகள், அழகான இசைஞானியுடைய மெல்லிசை பாடல்கள் ஒலித்து கொண்டிருக்கிற நேரம், கிட்டத்தட்ட ஒரு 6 பாடல் அதில் கேட்டுக்கிட்டே உட்கார்ந்து மரியாதைக்குரிய என்னுடைய மூத்த இளவல் ராஜ்மோகன் அவர்கள் அண்ணா அழைக்கிறாங்க. சந்தனக்கன்றை எடுத்து தலைவனிடத்திலே கொடுக்க போகிறோம் என்று லவலாவ ஆசையோடு நான் எந்திரிச்சு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, அண்ணா கன்றை கொடுத்துருங்க, நீங்கள் முன்னாடி போங்க, கன்று பின்னாடி வரும் என்று ராஜ்மோகன் அவர்கள் சொல்ல கதவு திறந்தது. என் வருகையை எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தார் தலைவர் அவர்கள். நின்று கொண்டிருந்தார். நான் போனதும் அண்ணா என்று என்னை அறியாமல் நான் அழைத்த தருணம். அவர் இருக கட்டி பிடித்து கைகுலுக்கி வரவேற்று இருக்கையில் அமரச் சொன்னார்கள். எதிர் இருக்கையில் தலைவர் இருந்தார். அது ஒரு பூக்காலம். அது மாலை நேரத்து சூழல். சூரியன் பூமிக்குள் சுட்டரிக்க தொடங்குகிற நேரம். நிலா பூமியின் மேல்பரப்பில் இதமான வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கிற காலம். அவரை சந்தித்த தருணம். இருவரும் தலைவர்களோடு கரம் கோர்த்து களமாடி இருக்கிறேன். 3வது தலைவரை, அகிம்சை தலைவரை, அறிவாயுத தலைவரை நான் அருகிலிருந்து பேசிய தருணம் மிக சிறப்பானது. திரு விஜய் அவர்களை போய் நீங்கள் சந்திச்சிங்க, அதுக்கப்புறம் நிர்வாகிகள்லாம் உங்களை வந்து எப்படி வரவேற்றாங்க? உங்களுக்கோட மரியாதை அங்கீகாரம் உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படுதா? நான் இன்னும் நிர்வாகிகளை சந்திக்கவில்லை. அழைக்கும்போது செல்வி அழைப்பார்கள். நிச்சயமாக தலைவர் அவர்களின் தோழனே, தோழியே, நண்பா, நண்பி என்று அவர்கள் அழைக்கிற அனைத்து கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் கடைக்கோடி தொண்டனும் என்னை வரவேற்பது என் கைபேசியில். ஆயிரக்கணக்கான தொடர்புகள், எடுத்து பதில் சொல்ல முடியாத சூழல். நமது வலையொலித்தளத்தின் வாயிலாக அவர்களுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த நன்றியை நான் உரித்தாக்குகிறேன். தலைவர் மீது அளப்பரிய பற்று வைத்திருக்கிற தொண்டர்கள் என் மீதும் என்னுடைய வருகையையும் அவர்கள் எதிர்பார்த்திருப்பது தான் மிகப்பெரிய திருப்பமாக அமைந்திருக்கிறது. ஆக தலைவர் இடுகிற கட்டளையை
கடமையோடு நிறைவேற்றுவதற்கு நான் களமாடப் போகிறேன் என்பதை தலைவர் அவர்களின் தொண்டர்கள் என்னை கைகுலுக்கி வரவேற்க காத்திருக்கிறார்கள். நாடு அதிர்கிற வகையில் என் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கட்டுப்பட்டு கடமையாற்றுவதற்கு போர்க்களத்திற்கு புறப்பட தயாராக இருக்கிறேன். விஜய் அவர்கள் எல்லா கூட்டத்திலையும் சரி மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி என் நெஞ்சில் குடியிருக்கும்ன்ற அந்த வார்த்தையை கேட்டோன்னே அவ்வளோ கரகோஷங்கள் எழுப்புது. உண்மையாலே திரு விஜய் அவர்கள் மக்கள் அப்படிதான் நேசிக்கிறாரா? நெஞ்சு என்கிற சொல் பல வகைகளில் அது பயன்படும். உள்ளே இருக்கிற இதயமாக இருக்கட்டும், நுரையீரலாக இருக்கட்டும், கணையமாக இருக்கட்டும், கல்லீரலாக இருக்கட்டும், எல்லாம் நெஞ்சில் தான் இருக்கிறது. ஒன்றோடு ஒன்று பொருத்தி கிடக்கிறது. அது அனைத்தும் அசைகிற போது அல்லது அது இயங்குகிற போது மூச்சு காற்றுக்கள் வெளியில் வரும். தீய காற்றுகளை வெளியேற்றி தூய காற்றுகளை உள்வாங்க. ஆக தூய காற்றுகளை உள்வாங்குகிற இடமாக மட்டுமல்ல, தூய காற்றை சுத்தப்படுத்துகிற இடமாக நெஞ்சம் பகுதி நிறைந்திருக்கிறது. ஆகையால் தான் தலைவர் அவர்கள் சொல்லுகிறார், என் நெஞ்சில் குடியிருக்கும் என்று பேசுகிற அந்த பேச்சு என்பது உயிர் வாழ்வதற்கு ஒரு மனிதன் மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் இதயம் இருக்கிறது, எல்லா உயிரினங்களுக்கும் கணையம் இருக்கிறது. உள்ளே இருக்கிற அந்த இயக்கங்களை, இயங்குதலை என் தலைவன் தொண்டர்களை பார்த்து பரிணமிக்கிறார். கோடிக்கணக்கான இதயங்களை உள்வாங்கியிருக்கிறார். கோடிக்கணக்கான நுரையீரல்களை உள்வாங்கி சுவாசித்து கொண்டிருக்கிறார். ஆக என் நெஞ்சில் குடியிருக்கும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை உலகத்தில் எந்த தலைவனும் சொல்லாத சொல்லாடல். ஆக தொண்டர்கள் அனைவரும் நெஞ்சிற்குள் குடியிருக்கிறார்கள், அவரை இயக்குகிறார்கள், இயங்குகிறார் மக்களுக்காக. இன்னும் சொல்லப்போனால் கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கு ஒரு மாபெரும் பரிணாம வளர்ச்சியை பெற்றுத் தருவதற்கு ஒரு களத்தை தொடங்க இருக்கிறார். நீங்கள் சொல்கிறீங்க நெஞ்சில் குடியிருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவர் நெஞ்சில் எல்லாருமே குடியிருக்கிறாங்க, எல்லாரையும் மதிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் தாவேகாவுக்கு பல பேர் தன்னெழுச்சியாக ஆதரவு குரல் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. கரூர் சம்பவத்தில் கூட நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் அங்கீகாரம் கொடுக்கலன்ற அந்த விமர்சனம் இருக்கு. மனிதநேய மிக்கவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து பரிதாபப்பட்ட காலங்கள் தான் கரூர் காலங்கள். தலைவர் முடங்கியிருக்கவில்லை, ஆலோசிக்கிறார், அமைதியாக இருந்து யோசிக்கிறார். அடுத்த கட்ட நகர்வை எப்படி கொண்டு செல்வது? 41 எம் பிள்ளைகளை நாம் இழந்து தவிக்கிறோம். இந்த இயக்கத்தை இன்றும் வழிநடத்தக்கூடியது அந்த 41 உயிர்கள் தான். அந்த 41 உயிர்களுக்கும் நான் இயக்கத்தில் சேர்ந்ததற்கு பிறகு செம்மார்ந்த வீர வணக்கத்தை தொடர்ந்து உரித்தாக்குகிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அந்த 41 உயிர்களின் சுவாச காற்றுக்கள் இந்த காற்று மண்டலத்தில் கலந்தே திரிகிறது. நானும் சுவாசிக்க தொடங்கியிருக்கிறேன். என்னையும் அந்த 41 கடவுள்கள், 41 இறைவன்கள் எம்மையும் வழிநடத்தும் இயக்கத்தைப் போல என்று திடகாத்திரமாக நம்பி நான் களப்பணியை அவர்கள் காலடியில் ஒப்படைக்கிறேன். அவர்களுக்கு காந்தல் மலர் சூட ஆசைப்படுகிறேன். வெற்றி சூடுகிற போது உங்கள் கல்லறைகளில் வாகை பூக்கள் பூத்து குலுங்கும் என்பதை உறுதியாக தெரிவிக்கிறேன். 41 கடவுள்களே எங்களை வழிநடத்துங்கள். என் தலைவனை பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதற்கு நீங்கள் துணை நில்லுங்கள் என்று நான் சொல்கிறேன். நீங்கள் வெறும் 41 உயிர்களை பற்றி சொல்கிறீங்க. மதுரை மாநாட்டிலையும் பல பேர் இறந்துருக்காங்க, விக்கிரவாண்டி மாநாடப்பையும் இறந்துருக்காங்க, இன்னும் பல பேர் காயம் அடைஞ்சிருக்காங்க. இந்த 3 பேரை பற்றியும் இந்த 3 சம்பவம் நடந்ததை பற்றியும் திரு விஜய் அவர்கள் வாயை திறக்க மாட்டாரு. அவங்களுக்கு என்ன இழப்பீடு கொடுத்தாரு? பொதுவாக எல்லா கட்சியிலையும் இந்த பிரச்சனை இருக்குது. வாகனங்களை கவனத்தோடு ஓட்ட வேண்டும். அவர்கள் 41 உயிர்களைப் போல கொடுமையாக செத்திருந்தாலும் கூட திட்டமிட்ட படுகொலை இது. அந்த 3 கூட்டங்கள் மாநாடுகளில் திட்டமிட்டு படுகொலைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. குறுகிய இடத்தில் 40,000க்கும் மேற்பட்டவர்களை அடைத்ததே திட்டமிடல் தான். செந்தில் பாலாஜி படம் ஒட்டிய பாட்டில் வந்ததே திட்டமிடல் தான். செந்தில் பாலாஜியினுடைய ஸ்டிக்கர் ஒட்டிய ஆம்புலன்ஸ் உள்ளே வந்ததே திட்டமிடல் தான். இதுக்கு மேலே அதுக்குள்ளே நான் நுழைய விரும்பலை. ஏன்னா சிபிஐ முறையாக விசாரித்து கொண்டிருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். விசாரணை போகட்டும், பிறகு எங்களுக்கான பதிலை நாங்கள் கண்டிப்பாக ஆக்ரோஷமாக அல்லது அமைதியாக தெரிவிப்போம். தாவேக்கால இணைஞ்சிட்டீங்க, உங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுக்க போகிறத எதை சொன்னாங்களா? நான் பொறுப்புக்காக பணியாற்றப் போகவில்லை. என் தலைவனின் மரியாதைக்காக கடைக்கோடியில் பிறந்த ஒருவனை, ஆடு மாடுகளை மேய்த்து அல்லோகலப்பட்டு கொண்டிருக்கிற சாதாரண மெல்லிய தேகம் கொண்ட ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தவனை, உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுத்த நிலையிலேயே இருக்கிற என் தகப்பனார் பெற்ற பிள்ளை, செங்கல் சூளையிலும் உணவகங்களிலும் ஓயாது உழைத்து குடும்பத்தை காப்பாற்றுவதற்காகவும் இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காக இருபெரும் காடுகளிலும் வாழ்ந்து என் குடும்பம் தலைத்தால் மட்டும் போதும் என்கிற தற்குறியோடு அல்ல,
இந்த தேசமே விடுதலை பெற வேண்டும், குறிப்பாக தமிழர்களுக்கான விடுதலையை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக களமாடிய நான் சந்தனக்காட்டில் சங்கமித்ததைப் போல தாவேகா காட்டிலும் இப்பொழுது சங்கமிக்க தொடங்கியிருக்கிறேன் என்றால் அது ஆயுதப்போர், இது அறிவாயுதப் போர். களமாட நாள் குறிக்கட்டும், கயவர் படையை தூளாக்குவதற்கு என் போன்றவர்கள் ஆயிரக்கணக்கில் காத்திருக்கிறார்கள். ஆக ஒரு சாமானியனை, ஒரு எளியவனை, ஒரு ஏழையாக இருப்பவனை, ஒரு மாபெரும் மக்கள் சக்தி நிறைந்திருக்கிற கட்சியில் என்னை இணைத்து களப்பணியாற்ற வாருங்கள் என்று அறைகூவல் விடுத்திருக்கிற எனது அண்ணன், எனது தலைவர் விஜயை கரம் கோர்த்து களமாடுவதற்காக புறப்பட்டிருக்கிறேன். 2026 தேர்தலில் திரு விஜய் அவர்கள் எப்படி செயல்பட போறாரு? அவர் கண்டிப்பாக முதல்வர் ஆவாரா மாட்டாரா? ஏன்னா அவருடைய செயல்பாடுகள்லாம் வந்து சிறப்பாக இல்லைன்ற மாதிரி விமர்சனம் இருக்கு. மக்கள் முதல்வராகி 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நீங்கள் முதல்வராகலைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறதே எங்களுக்கு வெறுப்பை தருகிறது. மக்கள் முடிவெடுக்கிற முதல்வராக நிற்கிறார். இப்பொழுது மக்கள் வாக்களிக்கிற முதல்வராகவும் வர இருக்கிறார். ஆக மக்கள் மனதில் நிறைந்திருக்கிற ஒரு மாபெரும் மகத்தான மனிதராக என் தலைவர் தமிழக மக்களிடம் குடிகொண்டிருக்கிறார். தமிழக மக்களும் அவர் நெஞ்சத்தில் குடிகொண்டிருக்கிறார் என்பதை பறைசாற்றுவதற்கான தேர்தல் 2026. 33 ஆணவ படுகொலைகளை நடத்தியவர்கள் அக்கிரமக்காரர்களை நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி 7892 படுகொலைகளை நடத்திய மோசடிக்காரர்களை, குறவை மீனும் கொக்கும் வாழுகிற பள்ளிக்கரணையை ஆட்டைய போட நினைத்த அரசியல்வாதிகளை, 9 போக்சோ வழக்குகள் காவல்துறை மீதே பதியப்பட்டிருக்கிறது இந்த ஆட்சியில் என்றால் அவலங்களை தோலுரிக்கிற சூழ்நிலையில் இந்த ஆட்சியாளர்களை அப்புறப்படுத்துவதற்காக பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்து இந்த தேசத்தை கடனில் மூழ்கடித்திருக்கிற இந்த மோசடி பேர்வழிகளை இந்த தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்கிற இறுதி போரில் 2.5 வயது குழந்தை தயார் செய்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான பிள்ளைகளை, கோடிக்கணக்கான மக்களை அணிதிரட்டி இந்த மாபெரும் மக்கள் சக்திக்கு முன்பாக மகத்தான தலைவன் களத்தை வெல்வதற்கான களத்தை உருவாக்கியிருக்கிறார். இவ்வளோ பிரச்சனை சொன்னீங்க, முக்கியமாக ஆணவ படுகொலைன்னு சொன்னீங்க. இந்த ஆணவ படுகொலையை எதிர்த்து விஜய் கொடுத்த குரல் என்ன? 33 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கிறது. ஆகையால் தான் டெல்லி உச்சநீதிமன்றத்தில் ஆணவ படுகொலைக்கென்று தனிச்சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று வழக்கு போய்கொண்டிருக்கிறது. தாவேகா வழக்கு நடத்தி கொண்டிருக்கு. அது கூட ஆதவர்ஜனா போய் கொடுத்தாரு அந்த மனுக்கள் எல்லாம். அது ஒரு சைடு இருக்கட்டும். திரு விஜய் அவர்கள் இவ்வளோ கூட்டத்தில் போய் பேசுகிறாரு, ஆனால் எங்கேயுமே இந்த வார்த்தையை வந்து குறிப்பிட மாட்டார்ல. ஆணவ படுகொலைகளே அழித்தொழிக்க வேண்டும் என்பதில் தலைவர் உறுதியாக இருக்கிறார். அதை பேசி விளம்பரப்படுத்தி ஆணவ படுகொலைக்கு என்று ஒரு மரியாதையை கொடுக்கக்கூடாது. ஆணவம் படைத்தவர்களை, அதிகாரம் செலுத்தியவர்களை அடக்குகிற ஆட்சியை 2026 தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் பதிய இருக்கிறது. பொறுத்திருங்கள். ஆட்சி அமைந்தவுடன் ஆணவ கொலைகள் எந்த மாதிரி நடக்கும் என்பதை எதிராளிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தாவேகா சார்ந்த பல்வேறு அரசியல் பற்றி நம்ம இன்னைக்கு பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம விரிவாக பேசலாம். நன்றி.